நாங்க வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். இது ஒண்ணும் பெருசா அப்படியே நிறைய பேர் பீச்சுக்கு வந்து போயிட்டாங்க. என்ன மச்சான் நடக்க முடியலையா ஃபாஸ்டா? நிறைய பேர் வந்து பீச்சுக்கு வந்து விளாக்லாம் எடுத்துருக்காங்க. சரி சும்மா வரும்போது எடுப்போமே அப்படின்னு. நாங்க பேசுறது கொஞ்சம் தற்கொலை மாதிரி இருக்கும், பட் இருந்தா புரிஞ்சுங்க. தற்கொலையாதான் நம்ம. சரிப்பா பேசுப்பா. வெல்கம் டு விக்னேஷ் vlog. எங்கடா இருக்கா? எங்க இருக்க? எப்ப முடியும்டா படம்? 3 மணி தல. 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? 11 மணி சார் 3 மணி தான் முடியுதாடா? வந்துரும் நச்சே வந்தா 3 மணிக்கு வந்துறேன். என்ன பண்ண? ஜாலியா இருக்கறல மலை. அந்த நாய் கட்டு கல்யாணம். 25 வாங்குறான். அவ்வளவுதான் தராங்களா? ஏய் ஃபர்ஸ்ட் கம்மி நான் 20 வாங்கினா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. உனக்கு எவ்வளவுடா சம்பளம் அப்போல? அவன் 20000 ரூபாய். 20000 ரூபாயடா? 20 வாங்குறான். இவன் 20 வாங்குறான். நீ 30 33. 30 வாங்கி உனக்கு பத்தல இல்ல? நீ எவ்வளவு வாங்குற? உண்மையே சொல்லு. உண்மையா நான் வந்து 18000. ஏய் அவன் 20 ரூபாய் வாங்குறான். நம்மகிட்டே காசை கொடுக்குறான். சத்தியமா 18 ரூபாய் தான். யாரும் இப்ப என்ன ஃபால்ட் என்ன போய் காசு வாங்க மாட்டான் அவன்கிட்ட. அது சைடுல ஒரு 100 50 அவங்களே தருவாங்க. சரி 100 வச்சா கூட மாசம் 3000 ஆகுது இல்ல மச்சான். அல்லே தனியா எப்படிப்பா டெய்லியும் வந்துட்டாங்க விக்னேஷ் வாங்க வச்சுக்கங்க அப்படின்னு நீட்டுவாங்களா? போடா முன்னாடி 500 கூட தரலாம், அதிகமா கூட தரலாம். தருவாங்க, அவங்க தருவாங்கடா. அவன்கிட்ட காசு இருக்கோ என்னமோ, எப்படி சொல்றது எல்லாத்தையும். எப்படா பணக்காரங்கிட்ட காசு இருக்காது? பணக்காரங்கிட்ட காசு. இந்த வீடியோனால என் வேலையை வந்து விட்டுட்டு நான் ரோட்ல நிக்கணும், நடுரோட்ல நிக்கணும். என்ன மச்சான் வேலை போச்சா அப்படின்னு வந்து நீ பாவப்பட்டு கேட்கணும் தானே? வாங்க மச்சான் 25 வாங்குவான். சொல்லு 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 வந்தத சொல்லு. சரி என்ன இப்போ என்ன பாண்டிச்சேரி என்ன நியூ இயருக்கு என்ன? சரி கொடைக்கானலுக்குலாம் ஒரு வாரத்துக்கு ஊட்டி தான் சொன்னோம். சரி ஊட்டிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போடணும். இப்ப நான் வரல. நீ நியூ இயருக்கு வரியாண்ணா? போட்டு அப்படியே ஒரு மிக்சிங்க குலுக்கி போட்டு வீடியோ போயிட்டு முன்னாடி நான் கட் பண்ணிடுவேன். அதுக்காக எதுவும் சொல்லவே இல்லை. ஃப்ரூட்ஸ் போட்டு குலுக்கி சாப்பிடலாம் சொன்னேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் சொன்னேன். குடி 24 வருஷம் குடிதாங்க அவனுக்கு. இவர் வந்து வெளியில இருந்தாருன்னா யோசிக்க மாட்டேங்க. ஏன்டா இப்படிலாம் பேசாதீங்க. எங்க ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட் வராங்க தெரியுமா? அப்படிலாம் பேசாதீங்க சொல்லுச்சு. நாங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னுவோம். நீ பீச்சர்மா அந்த மட்டும் கவுச்சா பேசுறது இல்ல? கவுச்சா பேசுறது. ஏய் சீரியஸா கேக்குறா. பிளாக்குக்காக எங்க என்ன போலாம்? எங்க போலாம்? ஏய் ஊட்டியே போயிடலாம் மச்சான். ஊட்டியா? வர்க்கலா ஊட்டி ரெண்டு பேர் என்ன ஒண்ணு. வர்க்கலா அட்வைசர்ட்ட கேப்போமா எங்க போலாம் நானு? மச்சான் மச்சான் பிஸி மலை எப்போ ஃபோன் பண்ணா மச்சான் பிஸியா இருக்கு. மச்சான் பிஸியா இல்ல. நம்ம ஃபோன் பண்ணலன்னு வெச்சுக்க அவனுக்கு நம்ம அவருக்கு வேலை வரும்போது மட்டும் நாங்க பிஸியா இருக்க கூடாது. அப்போ மட்டும் நாங்க வந்து வண்டி எடுத்து நம்ம ஃபோன் பண்ணா அவனுக்கு பிஸின்னு வரும்டா. ஓகேவா? ஃபோன் அட்டன் பண்ணாச்சுக்கல மச்சான் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். பிஸியா இருக்கு அப்படி சொல்றா டஸ்ல. இப்படி இருக்க கூடாது அநியாயத்துக்கு. மலையோட அப்பா அம்மா என்ன பாத்தீங்கன்னா உங்க பையன் வந்து எங்க அவருக்கு எதுனா முக்கியமான வேலைன்னா நாங்க வரணும். எங்களுக்கு எதுனா முக்கியமான வேலைக்கு நம்ம அவர் கால் பண்ணோம்னா அவர் பிஸியா தான் இருப்பாரு. 24 வருஷம் நைட்டு 2 மணியா இருந்தாலும் பிஸியா தான் இருப்பாரு அவரு. நீ நினைக்கிறதெல்லாம் நீ நினைக்கிறது பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. என்ன மச்சான்? ஏய் நைட்டு சர்ச்சில் இருந்தாங்களா 10 தூங்கி இருக்கணும். அதான் நான் சொல்லல. 10 கால் வந்திருக்கோம். எங்க இருக்கீங்க நீங்க? வாங்க சீக்கிரம். எங்க இருக்கிற நீங்க? சீக்கிரம் பேச வேணாம். வீட்டுல செருப்பு தேடி பார்ப்பாங்க. எப்ப வருவீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல ஐயப்பாட பொண்ணு காலம். அப்பா எங்க இருக்கீங்கப்பா? சுடுகாட்டுல இருக்கிறோமா? சுடுகாட்டுல இருக்கிறோமா? மரியாதை வீடு வந்து சார் உனக்கு இருக்கு. கீழே பார்க்காம கோர்ட்டுக்கு போகாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? சரி என்ன நியூ இயருக்கு எங்க எப்படி வண்டியிலே போயிடலாமா என்ன? வண்டியில எங்க போற? ஐப்பா வீட்டுக்கு பைக்ல போட்டா பிரச்சனை இல்லடா. விட்டலாம் இடம்லாம் பார்க்கிங் எல்லாம் ரெடி பண்றாங்களா பாண்டிச்சேரியில? ஒரு மார்னிங் படத்துக்கலாம். ஏய் பார்க்கிங் ஓட்டதான் போனோம். ஆனா போய் பைத்தக்கார மாதிரி எல்லாம் சுத்திட்டு போனோம். நீ என்ன உள்ளே வரைக்கும் போற? வெளியில சுத்த மாட்டியா? வெளில சுத்துவேன்டா. நான் என்ன சொன்னா பைக் எடுத்துட்டு போவோம்.
பார்க்கிங் இருக்கிற ரெஸ்டாரண்டா போடுவோன்றேன். நீ என்னடா சொல்ற? 1000 ரூபாய் செலவுனா இவங்க என்ன பிளான் பண்ணாங்க? 200 ரூபாய் முடிச்சிடலாம் வீட்லயே. பாடி 1000 ரூபாய் எவ்வளவு சொல்லுவாங்க? சரி இவன் சொல்லுவான் என்ன இங்க என்ன பாக்கலாம்னா அதுவும் பார்க்க மாட்டான். அதான் இங்க என்ன பாக்கலாம் அப்படி போமா. ஓகே மலைக்கு வந்து காலையில 5 மணிக்கு யார் வீட்டுக்கும் ஹோமத்துக்கு போகலாம். எனக்கு எல்லாம் வருது வாயில வீடியோ இருக்குங்கிறத பேச முடியல. பால் கடை அது ஓகே. இருந்தாலும் எல்லாம் மொத்தமா போனோம்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அந்த பரதேசி நான் என்ன பண்ணுது மச்சான் நான் காலைல 5 மணி அவன் வைக்கிறதுலாம் அவன் கண்டிஷன் போடுவாரு. நாளைக்கு கல்யாணம் என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்பயே வரமாட்டானே. கல்யாணம் அப்புறம் வருவான் அவன். கல்யாணம் நீ யாரா நீ போன் பண்ண போன விடா. ஏய் சீரியஸா இப்பயே போன் எடுக்க மாட்டான்டா அவன். கல்யாணம்னா எப்படி இருப்பான்? எரிச்சலா வருது. புரியல. நானாவது வரேன்டா. நீங்களும் முதல்ல வரீங்களா? யோசிச்சு நீ முதல்ல வருவியா? நீயும் உங்க வீட்டுல என்ன செருப்படி வாங்கிட்டு வரேன்னு எனக்கு தான் தெரியும். இல்லன்னா நீ கறி என்னன்னா பசங்களோட நிலைமை மச்சான் ஜாலி. கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப்ல ஒரு அந்த கடையில பிரியாணி அந்த ஒரு கடையில பிரியாணி சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க வந்து ஆடிக்கு ஒரு டைம் அம்மா செய்யிட்டு கடை திறக்கிறாங்க. இந்த காதல் புறம் லாஸ்ட்ல ஒரு குழு அதே பார்த்துட்டு இருக்கா மச்சான். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க ஏதோ ஒரு அவங்க தனிமையில இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி பீச்ல வந்து சீரியஸா நீ எதுக்கு பாக்குற? அதெல்லாம் நீ ஏன் பாக்குற? பொறுக்கி பையா அதெல்லாம் ஏன்டா பாக்குற? கோயில வந்து என்னடா டிசம்பர் மாசம் ஆச்சு எதுவுமே ஆகலடா. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. பனி பெய்ற மாதிரி வாயக்கலுடா. இல்லடா டிசம்பர் மாசம் மேக்ஸிமம் எதனா பிரச்சனை வந்துட்டே இருக்குமே. அதான் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த வருஷம் ஆனா டிசம்பர் இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும் மயிர பிடிங்கிரும். சென்னை கடலுக்குள்ள போது சொன்னாங்க. அதே கைது 50 வருஷம் இருக்குடா. பேசுற கேட்காதுல. அடுத்தது எங்க போலாம் vlog? நீ வருவியா முதல்ல? நீ ஏன் இந்த மொபைல் இல்ல மொபைல் வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். இல்லன்னா வரமாட்டான். அந்த நாயெல்லாம் இங்க வராது vlog எடுக்க. என்ன சொல்லு வரியாண்ணா? லீவ்ல வருவியா? vlog எடுப்போம். வாரத்துக்கு 2 வீடியோவாவது போட்டாதான்டா எதனா ஏறும். இல்லன்னா லைக்கும் போட மாட்டாங்க ஒண்ணும் போட மாட்டாங்கடா. அரிசி சாவ போறோம் சொன்னாங்க. எந்த அரிசி? இன்னொருத்தன் சாவ போறோம் சொன்னா. உண்மையே தான் எல்லாம் சாவத்தே இருக்கிறாங்க. எந்த அரிசிடா? நம்ம அரிசி தான். அவனுக்கு ஏன்டா அப்ப கால் பண்ற? அவன் வச்சு கண்டென்ட் என்ன பண்ணலாமா? வீடியோல போற மாதிரி சாடி. இப்ப யாருக்கு வீடியோ பண்றோம்னு தெரியல. கண்டென்ட் போடுறோம். இன்னும் அனுப்புவேன். ரீசார்ஜ் பண்ணல அதான் அனுப்பல. சரி சரி அனுப்பி விட்டு ஒண்ணு. அவனுக்கு போய் கண்டென்ட் ரெடி பண்றானா அவன்கிட்ட இல்லாத கதை போன கதை வந்த கதை மிச்சம். இவன்கிட்ட என்ன சொன்னோம்? அவன் போன் அடிச்சு என்ன கண்டென்ட் போடுறான்னு. அவனுக்கு போன் அடிச்சு அவன் பர்சனலா பேசு. இந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போன் கேட்பாங்க. இருடா அந்த சித்திக்கு 2 நிமிஷம் போன் பேசி தரணும் கேட்டு வாங்கிட்டு விடுவாங்க. 1.5 மணி நேரம் அவன் அந்த போனே வராது. அது சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரையும் போன் பேசிட்டு அப்புறம் தான் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இவன்கிட்ட பேர கண்டென்ட்டுக்கு 2 நிமிஷம் பேசுறான். அவன்கிட்ட பேசிட்டு அந்த கதை மச்சான் ப்ராசஸ்ல வேலை பார்த்தோம் அந்த கதை இந்த கதை இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். பேசுறா இவனுக்கு எப்படி ஆபீஸ்ல இவன் வீடியோ பாக்குறவன் பாருங்க. ஆபீஸ்ல எல்லாம் என்ன பண்றான்? இல்ல ஒழுங்கா வேலை செய்யறானா இல்ல வேற அவன்கிட்ட காசு கொடுத்து என்ன கோல்மா வேலை பாக்குறான். ஒரு மைக் ஆன்ல தான் இருக்கு ஆஃப் ஆயிடுச்சு மச்சான்றான். பேசுறா எனக்கு தெரியல. இந்த வீடியோ எடுக்கலாம் நான் தான் ஆரம்பிச்சேன். விக்னேஷ் vlogங்கிறது நான் தான் ஆரம்பிச்சேன். எனக்கு தொண்டதை நீ வந்து என் வாய்ஸ் போயிடுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆக ஆக மொட்டராங்கிற மாதிரி மாறிட்டு வருது. நீங்களே அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மைக் பார்த்தா கையில அந்த டெஸ்ட் பண்ண பிளட் அது மாதிரியே இருக்குல்ல. விளக்கமா பிரிஞ்சு போயிடும். என்னடா இவன் வேற எந்திரிச்சு நிக்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்ப எந்திரிச்சு நிக்கிற? வா நீ வந்து ஆள் திவ்யா பத்தி எதனா பேசு. இந்த திவ்யா பத்தியா? ஓகே பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா நீயே சொல்லுங்க மைக்ல. ஏய் ஆன்ல தான பேசுறா. தற்கூரி கண்ணட்டி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் இல்லடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Subscribe, ஷேர் பண்ணுங்க. subscribe. ஏய், இங்க சொல்லு வாடா. நீ வா. மச்சான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாடா இங்க. எல்லாரும் அசிங்கம் பேசிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வாய்ஸ். என் வாய்ஸ் முடிஞ்சு போட்டு. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்.